வெல்கம் டு நடந்தது என் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த பூமியினுடைய அழிவு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி என்பது சூரியனை சார்ந்தே இருப்பதால் சூரியனுடைய அழிவுதான் பூமியினுடைய அழிவுக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூமியில் இருக்கக்கூடிய கடல் நீர் வற்றி போகக்கூடிய அளவுக்கு இந்த வெப்பம் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல பூமி போன்ற வேறு எல்லா கிரகங்களையும் இந்த சூரியன்கிற நட்சத்திரம் தன்னுடைய கிராவிட்டி போர்ஸால உள்வாங்கி கொண்டு உள்ளே இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை சுருக்கி பூமி போன்ற ஒரு சின்ன சைஸுக்கு வந்து ஒரு கருமை நிற நட்சத்திரமாக மாறி அப்படியே அது அழிந்து போகும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கணிப்பு. மின்சாரம் நமது வாழ்வின் உயிர் நாடியாக மாறிவிட்டது. சூரிய புயலிலிருந்து வெளிவரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பூமியின் மின்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து பொருட்களையும் செயலிழக்கச் செய்துவிடும். கற்பனை செய்து பாருங்கள், டிவி, ரேடியோ, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ், கம்ப்யூட்டர், ஐபாட், வீடியோ கேம், செல்போன், ஃபேன், ஏசி என்று நாம் எதையும் உபயோகிக்க முடியாது. நமது வாழ்வில் இருள் சூழ்ந்ததாகிவிடும். அதேபோல் சூரிய புயலால் முதலில் தாக்கப்படுவது பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள். சூரிய புயலின் வேகத்தில் செயற்கைக்கோள் தூள் தூளாகிவிடும். நம் பயணத்தை விரைவாக்கும் வானத்தில் பறக்கும் விமானங்கள் சூரிய புயலால் தாக்கப்படும். ரேடியோ டிரான்ஸ்மிஷன் துண்டிக்கப்படும். விமானத்தின் உள்ளே உள்ள பயணிகள் இந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்படுவார்கள். இந்த கதிர்வீச்சு நமது உடலில் பட்டவுடன் வெப்பம் அதிகரிக்கும். அதன் பின் நமது உடல் எரிந்து சாம்பலாகக்கூடிய நிலையும் ஏற்படலாம். சூரியன் தனது காந்த சக்தியில் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு நட்சத்திரம். அதன் காந்த சுழற்சி என்பது 22 வருடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். சூரிய புயல் குறித்து வல்லுநர்களின் கருத்து பலவாக உள்ளன. சூரிய புயல், சூரிய சுனாமிங்கிற வார்த்தையெல்லாம் நாம் இப்ப சமீபத்துல அதிகமா கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த சூரிய புயல் மூலமாட்டு நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமாங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த சூரியனுடைய நடு மையத்தில் பார்த்தோமே ஆனால் அதனுடைய வெப்பமானது கிட்டத்தட்ட 1.5 கோடி டிகிரி சென்டிகிரேட், அதனுடைய வெளிப்புறத்தில் 5000 டிகிரி சென்டிகிரேட் அளவு உள்ளது. இத்தகைய சூரியனானது கிட்டத்தட்ட நம்முடைய பூமியை விட 3,30,000 மடங்கு அதிக எடை உள்ளது. சூரியனில் வெப்பம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் இந்த சூரிய கரும்புள்ளி தோன்றும். இதன் விட்டம் 40,000 கிலோமீட்டர் பெரியது. இந்த சூரிய கரும்புள்ளி சூரியனின் சுழற்சி காரணமாக மேக்னெட்டிக் எமிஷனுக்கு காரணமாகிறது. அந்த சூரியனுடைய கரும்புள்ளியினுடைய இடத்திலே மின்காந்த புலன் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதில் இருந்து வரக்கூடிய நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம் அதிக வேகமாக கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வருகின்றது. இப்போது தோன்றவிருக்கும் சூரிய கரும்புள்ளி என்பது ஜூபிட்டரின் அளவை விட மிக பெரியது. அதிலிருந்து வெளிவரும் வெப்பமும் கணக்கிட முடியாதது. இதேபோல் பல சூரிய புயல்கள் நாம் வாழும் இந்த பூமியை தாக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனை
பூமி தனது மேக்னட்டோஸ்பியர் என்னும் வளையத்தை வைத்து அழிவிலிருந்து நம்மை காக்கின்றது. இதையும் தாண்டி வருகின்ற அந்த துகள்களானது பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் எஃபெக்டின் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டு அவை ஒளிவட்டமாக தெரிகிறது. ஆனால் இந்த சூரிய புயலின் அளவு அதிகமாக இருந்தது என்றால் அந்த மேக்னட்டோஸ்பியரை அடித்து நொறுக்கிவிடும் என்பதை நம்மை பயத்தில் ஆழ்த்தும் செய்தி. சூரிய புயலின் தாக்கம் பற்றி தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. உங்க எல்லாருக்கும் ஓட பிரேயர்ஸ் அவருக்கு ரொம்ப உதவும். அவருக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா போறோம். நடந்தது என்ன குற்றமும் பெண்ணையும் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. 2012ஆம் ஆண்டில் சூரிய புயலால் பூமிக்கு ஆபத்தா? கிரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் விஞ்ஞான உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா ரொம்ப பாப்புலராக இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியினுடைய மைய பகுதி என்பது நாளடைவில் பெருமளவுக்கு வெப்பமடைந்து பூமியினுடைய மேற்பரப்பில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். அது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா, பூகம்பத்தை உருவாக்கும், கடல் பகுதி நிலப்பகுதியாக மாறும், நிலப்பகுதியை கடல் உள்வாங்கும், பெரிய அளவுக்கு எரிமலைகள் வெளியே வெடிக்கும், சுனாமி உருவாகும். இப்படி நிறைய தாக்கங்களை இந்த வெப்பநிலை மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரியினுடைய ஒரு பகுதியை ஐன்ஸ்டீனே கூட ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரிக்கும் சூரிய புயலுக்கும் என்ன தொடர்பு? சூரிய புயலினால் நாம் வாழும் இந்த பூமி அழிந்து அனைத்து தொழில்நுட்பங்களும் பாதிப்புக்கு உள்ளாகவிருக்கும் இச்சூழலுக்கும் கிரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி அல்லது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிக்கு நிறைய சம்பந்தங்கள் உள்ளன. பல கோடி ஆண்டுக்கு முன் நமது உலகமே நீரால் சூழப்பட்டிருந்தது. அப்போது அனைத்து கண்டங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருந்தன. பூமியில் தொடர்ந்து நிகழும் வெப்ப சுழற்சியின் காரணமாக கண்டங்கள் பிரிய ஆரம்பித்தன. வட அமெரிக்கா வடக்கு திசை நோக்கியும் தென் அமெரிக்கா தெற்கு திசை நோக்கியும் பிரிந்தன. நமது இந்தியா அப்போது ஆப்பிரிக்கா கண்டத்துடன் இணைந்திருந்தது. வெப்ப சுழற்சியின் காரணமாக அதிலிருந்து இந்தியா பிரிந்து வந்தது. இது குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் சிவஞானம் கூறுவது: இந்த உலகம் ஒரு காலகட்டத்தில் நிலப்பரப்பானது நமது தென் துருவத்தை ஒட்டியே இருந்ததாக அறியப்படுகிறது. அப்போ நீர்பரப்பு எல்லாம் அப்போ அந்த 75 விழுக்காடு நீர்பரப்பு சூழ்ந்திருந்தது. அப்படி இருந்த அது என்னாச்சுன்னா நாலாவட்டத்தில் பெரிய சிறிய விதமான சிறு சிறு சில்லுகளாக உடைந்து விட்டது. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி ஓடு உடையிறாப்புல உடைஞ்சு அது என்ன பண்ணுச்சுன்னா அங்கிருந்து கீழே இருந்து வந்த அந்த வெப்ப சுழற்சியினால பல பக்கம் சிதற ஆரம்பிச்சது. இதைத்தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. இந்த நிகழ்வின் போது பெரிய அளவில் பூகம்பங்கள், சீதோஷ்ண நிலையில் பெரிய மாறுதல்கள் நிகழும். அதேபோல உறைந்துள்ள பனிமலை பனிப்பாறைகள் உருகி கடலாக மாறும். கடல் பரப்பு பெரிய நிலப்பரப்பாக மாறும். அமேசான் போன்ற பெரிய வனப்பகுதிகள் பிரிந்து பல சிறிய பகுதிகளாக மாறும். பெரிய பாலைவனங்களாக உள்ள நிலத்தில் மழை பெய்து அது பெரிய ஏரியாக உருவாகும். இப்ப ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், இதற்கும் இந்த பூமி நகர்வதற்கும் ஏதாவது அடிப்படை காரணம் இருக்கிறதான்னு பலர் கேட்பாங்க. அதாவது ஜப்பான்ல ஏற்பட்ட பூகம்பம் கான்டினென்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத விட நாம அந்த கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ், பூவியினுடைய சுழற்சி, அணு சுழற்சியினாலதான் ஏற்பட்டதுன்னு எடுத்துக்கலாம். ஜப்பான் தீவுகளை அந்த கிழக்கு நோக்கி இழுத்து விட்டது. இதன் காரணமாக என்னன்னா ஒரு 8 அடிக்கு ஜப்பான் நகர்ந்து விட்டது. அதேபோல் உலகத்தின் மிகப்பெரிய பசிபிக் பெருங்கடல் சுருங்கும் என்றும், அட்லாண்டிக் கடல் பசிபிக் பெருங்கடலை விட பெரியதாக உருமாறும் என்றும் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.
உலகத்திற்கு வரும் பேராபத்து அல்லது பூமியின் அழிவு இது தொடர்பான பரபரப்பு அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 70களில் விண்கல் ஒன்று பூமியில் விழுந்து உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் சமீபத்தில் 2000ல Y2K ப்ராப்ளம், இப்ப 2012 உலகம் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவது. மாயன் காலண்டரில் உள்ளது போல 21 டிசம்பர் 2012 நிச்சயம் உலகம் அழியுமா? சூரிய புயல் பூமியை அடுத்த வருடம் 2012 கண்டிப்பாக தாக்குமா? சூரிய புயல் குறித்தும் அது பூமியை தாக்கும் அபாயம் குறித்தும் மாயன் காலண்டரில் தெளிவாக கூறியுள்ளார்கள் என்று நம்மை ஆச்சரியமடைய வைத்தார் சென்னை பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறை தலைவர் பேராசிரியர் சுமதி அவர்கள். மாயனுடைய பதிவேடுகளில் அவர்களுடைய கணித புலமை தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்களுடைய 0, பார், டாட் என்கின்ற பதிவுகள், அதற்கான விளக்கங்கள் பார் என்றால் 5 என்றும் டாட் என்றால் 1 என்றும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையும் தவிர விண்வெளி தூதர்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது விண்வெளி தூதர்களாக விண்கற்களையும் சூரிய புயலையும் இவர்கள் குறிப்பிட்டுள்ளது நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்றது. இந்த விண்வெளி தூதர்கள் தோன்றுகின்ற காலங்கள் அழிவின் அறிகுறியாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய மாயன் சமூகத்தினர் சூரிய புயல், சூரிய சுனாமி, பூமியை தாக்கும் அபாயம் குறித்தும் மாயன் காலண்டரில் கணித்திருப்பது நம் அனைவரையும் பயத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் சூரிய புயலால் பூமிக்கு அழிவு ஏற்படும் என்னும் அவர்களின் கணிப்பு ஒரு மிகப்பெரிய அழிவின் தொடக்கமாகவும் இருக்கலாம்.